காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். கௌதம சிகாமணியின் வெற்றி உங்களது வெற்றி. கௌதம சிகாமணியின் வெற்றி நமது அண்ணன் ஸ்டாலினின் வெற்றி. கௌதம சிகாமணியின் வெற்றி நமது கேப்டனின் வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், கௌதம சிகாமணி டாக்டருக்கு படித்தவர், இளைஞர், பண்பாளர், மக்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நாளையோட நம்ம தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது. நாளை நீங்க எல்லாரும் யோசிக்கணும், ஒரு நல்ல வேட்பாளர் இந்த திருக்கோயிலூர் தொகுதியில உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட வேலைகள் நம்ம திட்டங்களை முடிச்சிருக்காங்க. அதுல சிலவற்றை நான் குறிப்பிடுகிறேன். இங்க திருக்கோயிலூர் அரசு மருத்துவமனையில 67 கோடி இப்ப வண்டி முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு எங்கள் அண்ணன் பொன்முடி அவர்கள். அண்ணன் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய திட்டங்களை இந்த திருக்கோயிலூருக்கும் நமது விழுப்புரம் மாவட்டத்திற்கு செய்ததை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையில அண்ணன் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் இந்த திருக்கோயிலூருக்கு செய்த பணிகள் ஏராளம். அதை தொடர்ந்து கௌதம சிகாமணியும் உறுதியாக உங்களுக்காக உழைத்து நிச்சயமாக இந்த தொகுதிக்காக சிறந்த முறையில் பணியாற்றுவார். திருக்கோயிலூர் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 67 கோடியில புதிய மாவட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. 16 கோடியில கலை மற்றும் கல்லூரிகள், அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. திருவெண்ணூர்ல ஏனாதி மங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க குடிநீர் வசதி, பாசன வசதி அணைக்கட்டை 85 கோடிக்கு ஏற்கனவே செய்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, அரகண்டநல்லூர் திருக்கோயிலூர் நகரத்தை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு தரைப்பாலத்திற்கு புதிதாக உயர்மட்ட பாலம் 110 கோடியில ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருவண்ணை நல்லூர்ல சின்ன சவனையில புதிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் 3 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. அரகண்டநல்லூர் மேல் அரசு நிலை பள்ளியில 3 கோடி மதிப்பீட்டுல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். திருக்கோயிலூர் அந்தந்த மருதூர் பகுதியில் முகையூர் ஏமப்பேர் பகுதியை இணைத்திடும் வகையில 130 கோடி மதிப்பீட்டில் புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. நீங்க யாருமே மறந்துவிட முடியாது. முகையூர் ஒன்றியம் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுதொழில் சிப்கோ, அதாவது 2000 நகரங்கள் நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பை பெறும் வகையில மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளை உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. முகையூர் ஒன்றியம் மாரஞ்சியூர்ல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இங்கு 40 கோடி மதிப்பீல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. முகையூர் ஒன்றியம் அருளவாடியிலிருந்து செங்கராயனர் செல்வள்ளியில தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க ரூபாய் 16 கோடி ரூபாயில ஏற்கனவே பல மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை யாரும் மறந்துவிட முடியாது. முகையூர் ஒன்றியம் வீரபாண்டியில் திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை சீர்படுத்தி 2.50 கோடி ரூபாய் செலவுல ராஜகோபுரம் அமைக்கும் பணியும், அதே மாதிரி திருக்கோயிலூர் நகரத்துல வீரட்டேஸ்வர் கோவில் திருப்பணிக்காக 4 கோடியும் ஒதுக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெகு சிறப்பாக செய்யப்பட்டது. மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. முட்டையூர்ல அதே மாதிரி ஒன்றியம் பையூர்ல சிறுமதுரை செல்லும் வழியில கோடையூர் ஆற்றின் குறுக்க ரூபாய் 3 கோடி 8 கோடி ரூபாய் மதிப்பீல உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வர திருக்கோயிலூர் இந்த நகராட்சிக்கு 4 கோடி மதிப்பீட்டில் புதிய நகராட்சி அலுவலகம், நகரத்தில் 2 கோடி மதிப்பில் அறிவுசார் மையம், கண்டாட்சிபுரத்தில் 1.50 கோடி செலவுல சுகாதார நிலையம், அரகண்டநல்லூர்ல 1.70 கோடி மதிப்பில சார் பதிவாளர் அலுவலகம் போன்றவை உங்களுக்காக செய்ததை நீ யாரும் மறந்திருக்க முடியாது. அரகண்டநல்லூர் மார்க்கெட்டிங் கமிட்டியில 2 கோடி நிதியில நெல் பாதுகாப்பு கொட்டகை அமைக்கப்பட்டது. மக்களே, விவசாயிகளே, உங்களுக்காக அதை நினைவு கூற விரும்புகிறேன். திருக்கோயிலூர் நகரம் பெருமாள் கோவில் கட்டம்பலம் 3 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது.
திருக்கோயிலூர் நகரம் காந்தி 100 மண்டபத்தை விரிவாக்கம் செய்து புதிய வணிக வளாகம் அமைக்க 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதுவும் கௌதம சிகாமணி உடனடியாக அதை முடித்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயம் அதை செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த நகரத்துல மொத்தம் 25 கோடி பணிகள் நடைபெற்று அதுவும் உடனடியாக முடிக்கப்படும் என்பதையும் புதிய பேருந்து நிலையம் அமைத்து அந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த கோயில்ல முன்னாடி நின்று நான் சொல்றேன். ஸ்ரீ மெய்கண்டார் திருக்கோயில் முன்னாடி உறுதியாக உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை தம்பி கௌதம சிகாமணி உறுதியாக நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார். அதே மாதிரி திருக்கோயிலூர் ஒன்றியம் தேவி அகரும் எல்லாருக்குமே சொல்ற கூட்டுக்குடிநீர் திட்டம் 2.19 கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருக்கோயிலூர்ல 3.75 கோடி மதிப்பீட்டில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது என்பதை நினைவு கூறுவது என்னுடைய கடமை. எல்லாருக்கும் அமைச்சராக இருந்த காலத்துல இந்த திருக்கோயிலூர் தொகுதிக்கு செய்து இப்ப தம்பி டாக்டர் படிச்சிருக்காரு, படிச்ச ஒரு இளைஞர் அறிவாளி, அவர் இன்னும் இந்த திருக்கோயிலர் மிக சிறப்பாக உங்களுக்காக முன்னேற்றி நீதி இருக்கின்ற வேலைகளையும் சிறப்பாக செய்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்க அண்ணன் பொன்முடி அவர்களின் குடும்பத்திற்கு நட்பு. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் குடும்பமும் பொன்முடியார் அண்ணன் குடும்பமும் பல ஆண்டுகளாக நட்பு. அவங்க ஃபேமிலி டாக்டர் கேப்டனுடைய ஃபேமிலி டாக்டர். அதனால அவங்க குடும்பம் எல்லாம் டாக்டர். இந்த நட்பு என்பது இந்திய நேரத்துல கேப்டன் நடிகராக இருந்த காலத்திலிருந்து நமது குடும்பத்திற்கும் டாக்டர் KM பாலசுப்ரமணி அவருக்கும் நீண்ட நெறிய நட்பு. அவருடைய பொண்ணுதான் இன்னைக்கு நம்மளுடைய பொன்முடியார் அண்ணனுடைய மருமகளாகவும் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதே மாதிரி இங்க அண்ணனுக்கு மகனும் தேமுதிகவில் இருக்கின்ற அனைத்து தொகுதியில டாக்டர் கௌதம சிகாமணி அவர்கள் திருமணம் விழுப்புரத்தில் நடைபெற்ற போதுதான் கேப்டனும் நானும் நேரடியாக அவங்களுடைய திருமணத்தை நாம நடத்தி கொடுத்தோம். அந்த ஐயா கலைஞர் எல்லாரும் ஒரே மேடையில இருந்து கௌதம சிகாமணியின் திருமணத்தை வெகு விமரிசையாக உங்க அத்தனை பேர் ஆசீர்வாதத்துல செய்த அந்த நாள் என் கண்ணிலே இப்பொழுதும் அந்த பெண் அந்த நிகழ்ச்சியை கண்ணை விட்டு இன்னும் அகல. அந்த மாதிரி ஒரு சிறப்பான தருணங்களை நாம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம் கடமை. அதே மாதிரி ஒரே மேடையில தம்பி டாக்டர் அசோக் சிகாமணி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. தம்பிக்கும் பெரிய தம்பிக்கும் சின்ன தம்பிக்கும் ஒரே மேடையில திருமணம். அதாவது கௌதம சிகாமணிக்கும் அசோக் நம்மளுடைய சிகாமணிக்கும் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்துல நானும் கேப்டன் கலந்துகிட்ட அந்த நாட்களை நிச்சயம் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது திருவெண்ணெய்நல்லூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை அமைத்ததை யாரும் மறந்துட முடியாது. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வி கல்வி அமைச்சராக இருந்த பொழுது திருக்கோயிலூர்ல புதிய அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கலை கல்லூரிகளையும் கொண்டு வந்து அந்த பெரிய அளவின கல்விக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்தவர் அண்ணன் பொன்முடி என்பதை நம்ம மறக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு 2 கலை கல்லூரிகளை கொண்டு வந்ததும் அண்ணன் பொன்முடியை சேரும். இந்த அத்தனை பெருமைக்குரியவருமே நமது அண்ணன் பொன்முடி அவர்கள். அந்த வரலாறு தொடரணுமா இல்லையா? அந்த வாய்ப்பை சிகாமணிக்கு தருவீர்களா? உதயசூரியனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? அவரது வெற்றி நம் மக்களின் வெற்றி, அவரது வெற்றி திருக்கோயிலூர் தொகுதி மக்களின் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கிய போது இந்த மாவட்டத்திற்கு முதல் முறையில் வந்து பொது நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இதே திருவெண்ணெய்நல்லூர்ல இதே மெய்கண்டார் கோயில் எதிர்லதான் நாம கேப்டனும் இதே இடத்துல இருந்து பிரச்சாரம் செய்தார் என்பதை நினைவு கூற இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால சொல்றேன், உறுதியாக தம்பி சிகாமணியை கடவுள் அருளான மக்களின் ஆதரவோடு மகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அண்ணன் ஸ்டாலின் அறிவித்த
தேர்தல் அறிக்கைகளை எல்லாருக்கும் தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பன், வீட்டுக்கு வேண்டிய மிக்சி, ஃபேன், கிரைண்டர் எல்லாமே உங்களை வந்து சேரும். மாதம் 2000 உரிமை தொகை வழங்கப்படும். பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய், அத்தனை பெண்களுக்குமே அந்த சுய உதவி பெண்களுக்கு மானியமாக வழங்கப்படும். கல்விக்கு இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு விரிவாக்கம் செய்யப்படும். அது மட்டும் கிடையாது, என்னுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், கல்வி, மருத்துவம், அதே மாதிரி இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே எல்லாருக்கும் இந்த உதவி வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். உங்களை எல்லாம் பார்க்கணுமா? ஓகே, சந்தோஷம். அம்மா தந்தது நீங்க வாங்க, நீங்க இல்ல, நீங்க வாங்க, இங்க இருந்தாங்க கொஞ்சம் ப்ளீஸ், இங்க வாங்கம்மா. அண்ணன் பக்கத்துல நின்னுக்கங்க, இங்க வந்து நீ அசோகா இருக்காங்க. அம்மா இங்க நில்லுங்க, ஏன் வெயிலுங்க, அண்ணன் பக்கத்துல இல்லைங்க, அண்ணன் பக்கத்துல இல்லைங்க. ஏன்னா இவங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். எத்தனை ஆண்டு காலமாக நமக்கு நட்பு நட்பு நட்பு, யாரும் மறந்துடக்கூடாது. கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி, அண்ணி, அதே மாதிரி அண்ணன் பொன்முடியார், எங்கள் டாக்டர் பாலசுப்ரமணியம், அசோக் சிகாமணியினுடைய மனைவி பிரியா, கேப்டன் பார்த்து எடுத்து வளர்த்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்றால் அதுவும் கேப்டனாலதான் அவங்க ஒரு மருத்துவர். அதனால இன்னைக்கு நேரத்தில் இந்த பாரம்பரியம், இந்த குடும்பம் பல ஆண்டுகளாக நாம் அத்தனை பேரும் ஒரே குடும்பமா வாழ்ந்திருக்கோம். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த என் அன்பு சொந்தங்களே, நமது தம்பி கௌதம சிகாமணியின் வெற்றி உங்களது வெற்றி என்பதை நீங்க யாருமே மறந்துடக்கூடாது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் உங்களை வந்து சேர அத்தனை விஷயத்தில் நமது கௌதம சிகாமணியை நேரடியாக இருந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றார். வெற்றி பெற்றவன அத்தனை பேருக்கும் 8000 ரூபாய் கூப்பன், மாதம் 2000, பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டாயமாக தரப்படும். சுய உதவி பெண்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு வழங்கப்படும். அது மட்டுமில்லை, லேப்டாப் தரப்படும். முதியவர்களுக்கும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் 2000 தரப்படும். விவசாயம் சார்ந்த பூமி, இங்க நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலை தரப்படும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 இருந்து 4500, அதே மாதிரி கரும்பு ஒரு டன் 4000 ரூபாயும் வழங்கப்படும். எனக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கரும்பும் நெல்லும் விவசாய மக்களை அத்தனை பேரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். நிச்சயமாக இந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவது நமது மதசார் லட்சி கூட்டணி தான். அண்ணன் ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக போவது உறுதி 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 என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால மீண்டும் 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். அதில் நமது திருக்கோயிலூர் தொகுதியும் வெற்றி தொகுதியில் இருக்கும் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக உங்களுக்கு நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித உரிமை மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி பார்ட்டி, மனித நேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி, முக்குலத்தோர் வெளிப்படை, யாதவர் மகாசபை, தமிழ் தேசம் கட்சி, அனைத்து கிறிஸ்துவர் கூட்டமைப்பு, ஆதி தமிழர் பேரவை என்று 23 கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணியை நமது அண்ணன் அமைத்திருக்கிறார். இந்த மெகா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி பெறும். நிச்சயமாக அதில் திருக்கோயிலூர் வெற்றி தொகுதியாக வர நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்திற்கு தம்பி கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். கௌதம சிகாமணியை வெற்றி பெற செய்வீர்களா? உதய சூரியனுக்கு வாய்ப்பை தருவீர்களா? நமது கேப்டனுக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்களா? அண்ணன் பொன்முடிக்கு வெற்றியை தருவீர்களா? கௌதம சிகாமணியை வெற்றி பெற செய்வீர்களா? இந்த வெற்றி உங்களது வெற்றியாக ஏற்றுக்கொள்வீர்களா? எனவே இந்த வெற்றி உங்களது வெற்றி, உறுதியாக வெற்றி பெறுவோம். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரிவித்துக் கொண்டு, 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதரவை மறைக்க முடியாது. அதனால் இந்த வெற்றி
வெற்றி உறுதி என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். அதனால 23ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போறீங்க. உங்களுடைய நம்பர் 2வது நம்பர், மேல இருந்து 2வது நம்பர் கௌதம சிகாமணிக்கு, உதயசூரியனுக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நான் இன்னைக்கு தேமுதிக எல்லாம் 7 தொகுதி உதயசூரியனுக்கு தான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனேன். இப்ப கௌதம சிகாமணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் பண்ருட்டி, நெய்வேலி, திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடு எல்லாமே இன்னைக்கு உதயசூரியன் தான். அதனால இன்னைக்கு நான் உதயசூரியனாவே மாறிட்டேன். அதனால அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பதை சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் கேப்டன், அதை வழி நடத்துபவர்கள் எங்கள் கள வீரர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என் அன்பு சொந்தங்களே, என் ரத்தத்திலே என்னுடன் ஊறிய என் அன்பு சொந்தங்களே, கௌதம சிகாமணியின் வெற்றி நமது வெற்றி, நம் கேப்டனுக்கு நாம் தரப்போகும் வெற்றி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி, நமது சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன், தம்பி கௌதம சிகாமணியின் சின்னம் உதயசூரியன். வாய்ப்பு தாருங்கள், 2வது எண் உதயசூரியனுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.